அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 22 பிப்ரவரி 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பிரிட்டன் பிரதம மந்திரி திரு கார்டன் பிரவுன் அவர்கள் அமெரிக்க அதிபர் திரு பராக் ஒபாமா அவர்களை 3 மார்ச் மாதம் வெள்ளை மாளிகையில் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. தமிழ் ஈழ நாட்டில் வன்னிப்பகுதியில் இலங்கை அரசாங்கம் தான் அறிவித்த மக்கள் பாதுகாப்பு வலயப்பகுதியில் மக்களை வரவழைத்து கொலை களமாக்கி வருகிறது என்றும் அதன் தொடர்ச்சியாக இன்று ஸ்ரீலங்கா படையினர் நடத்திய எரிகணை தாக்குதலில் 108 தமிழர்கள் கொல்லப்பட்டதாகவும் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சோமானியர்களின் கடற்கொள்ளையின் உச்சகட்டமாக இன்றும் 11 இந்திய மாலுமிகளை கடத்தி சென்று பணம் பறிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சைனாவில் சுரங்கத்தில் ஏற்பட்ட ஒரு பயங்கர வெடி விபத்தில் 73 தொழிலாளர்கள் உயிர் இழந்ததாகவும் 200க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக சைனாவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சைனா சுரங்கங்களில் அடிக்கடி இப்படிப்பட்ட விபத்துக்கள் நடப்பது பல ஆண்டுகளாக நடந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற தேர்தல் தேதியை அறிவிப்பது குறித்து இறுதிக்கட்ட ஆலோசனையில் தேர்தல் கமிஷன் ஈடுபட்டுள்ளதாகவும் இதையடுத்து தேர்தலை சந்திக்க காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற பல கட்சிகள் தீவிரமாக இறங்கியுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேச கட்சியின் தலைவருமான திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் பிரதம வேட்பாளருமான திரு எல்.கே. அத்வானி அவர்களை பிரதமராக்க ஒருபோதும் ஆதரவு தர மாட்டோம் என்று சூழலித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆந்திர சினிமா நடிகர் திரு சிரஞ்சீவி கட்சியில் 3000க்கும் மேற்பட்ட முன்னாள் நக்சலைட்டுகள் ஹைதராபாத்தில் அவருடைய கட்சியில் சேர்ந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. குஜராத் மாநிலத்தில் ஹெப்படைட்டிஸ் பி எனப்படும் கல்லீரல் தொடர்பான நோய் தாக்கி 40 பேர் பலியானதாகவும் 100 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இதையடுத்து 8 மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது குஜராத் முதல்வர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னை சுய தம்பட்டம் அடித்துக் கொள்வதிலேயே இப்பொழுது பொழுதை கழித்து வருகிறார் என்றும் குஜராத் மக்களை அவர் கவனிக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் இதன் மூலம் எழுந்துள்ளது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். டெல்லி சர்தார் பட்டேல் சாலையில் இன்று மதியம் இரு குழுவினரிடையே நடைபெற்ற துப்பாக்கி சண்டையில் ஒருவர் பலியானதாகவும் இதனால் டெல்லியே பரபரப்படைந்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 50 தொகுதிகளில் போட்டியிட போவதாகவும் இன்று 33 தொகுதிகளுக்கான வேட்பாளரை டெல்லியில் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னை போரூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் திமுக ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பதற்காக சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க திட்டமிட்டு வன்முறையை பரப்புகிறார்கள் என்று தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். இவர் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் ஆடு மாடு மேய்த்துக் கொண்டு வந்த பார்ப்பனியர்கள் தமிழர்களை ரத்தத்தை குடித்துக் கொண்டிருக்கும் இவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் ஈழ நாட்டில் போர் முனையில் சிக்கி தவிக்கும் 1 லட்சம் தமிழர்களை கொன்று குவிக்க இலங்கை ராணுவம் புதிய சதித்திட்டத்தை தீட்டி வருவதாக செய்தி தெரிவித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வக்கீல்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து
இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் நாளை கருப்பு கொடி கண்டன போராட்டம் நடத்தப்படும் என மதிமுக செயலாளர் திரு வைகோ செய்தி வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. கோவை மாவட்டத்திலிருந்து தனியாக பிரிக்கப்பட்ட திருப்பூர் மாவட்டத்தை தமிழக உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று முறைப்படி துவக்கி வைத்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமையான இன்று கோவை சிறையில் கைதிகள் சினிமா பார்த்துவிட்டு வெளியில் வரும்போது கைதிகளுக்கும் வார்டனுக்கும் இடையே நடந்த பயங்கர மோதல் ஏற்பட்டதாகவும் கட்டை இரும்பு கம்பிகளால் தாக்கியதால் 3 வார்டன்களின் மண்டை உடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக கோவையிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்திய எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்கிற PF இயக்குநர்கள் கூட்டத்தில் தொழிலாளர் வைப்பு நிதியை 8.5% வட்டி உயர்த்தப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்துள்ளதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 22 பிப்ரவரி 2009 பிற்பகல் 3 மணி அளவில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. இன்றும் தமிழகம் முழுவதும் வெயில் தாக்கம் இருந்ததாகவே தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே. பாலாஜி. நன்றி.